அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் மெம்பர் மீது அமர்ந்த பிறகு ஒருவர் ஜுமா தொழுகைக்கு சென்றால் அவருக்கு நன்மை கிடைக்குமா என்று ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியைச் சேர்ந்த சகோதரர் அன்வருத்தீன் அவர்கள் கேட்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஜுமா தொழுகையின் நன்மையை பற்றி திருக்குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், ஜுமா தொழுகையில் கலந்து கொள்வதற்கென்று ஒரு நன்மை, ஜுமா தொழுகைக்கு செல்வதற்கென்று ஒரு நன்மை என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரபலமான ஹதீஸ், யார் ஜும்மாவிற்கு முதல் நேரத்தில் வருகிறாரோ அவருக்கு இந்த நன்மை, இரண்டாம் நேரத்தில் வருகிறாரோ அவருக்கு இந்த நன்மை என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியலிடுகிறார்கள். இது சம்பந்தமாகவெல்லாம் விரிவாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலில் வருபவர், இரண்டாவது வருபவர் என்று பலரும் பயான்களில் சொல்கிறாங்க. ஹதீஸில் அந்த மாதிரி இல்லை. முதல் நேரத்தில் வருபவர், இரண்டாம் நேரத்தில் வருபவர், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இமாம் மெம்பரில் அமர்வதற்கு முன்பாக உள்ள நேரத்தை 5ஆக பிரித்து மலக்குகள் அந்த நேரங்களில் வருபவர்களுக்குரிய நன்மையை பதிவு செய்கிறார்கள். இமாம் மெம்பர் மீது அமர்ந்து விட்டால் அந்த ஏட்டை மூடி வைத்துவிட்டு அவர்களும் உரையை கேட்க அமர்ந்து விடுகிறார்கள். ஹதீஸில் இடம்பெறக்கூடிய இந்த வாசகத்திலிருந்து ஜும்மா தொழுகைக்காக வருவதற்கென்று ஒரு நன்மை, அதுபோக குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா, அணு அளவு நன்மை செய்தாலும் அதை அவர் அங்கு காண்பார். நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையையும் அல்லாஹ் வீணாக்கிறதில்லை. அப்படி இருக்கும்போது ஜும்மா தொழுகைக்கு வருதல் என்பதை கடந்து உரையை கேட்பது, ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்வது, பிரார்த்தனை செய்வது, திக்ரு செய்வது, தஸ்பீஹ் செய்வது, இப்படிப்பட்ட நல்லமல்களையும் செய்கிறோம். இதற்கென்று தனியாக ஒரு நன்மை கிடைக்கும். சகோதரருடைய கேள்வி, இமாம் மெம்பர் மீது அமர்ந்த பிறகு வருபவருக்கு நன்மை கிடைக்குமா என்பதுதான். இமாம் மெம்பர் மீது அமர்ந்த பிறகு வருபவருக்கு ஜும்மாவிற்காக வருகை தந்ததற்கென்று ஒரு நன்மை இருக்கும் அல்லவா, அது கிடைக்காது. ஜும்மா தொழுகையில் கலந்து கொண்டதற்கான நன்மை கிடைக்கும் என்பதே இந்த கேள்விக்குரிய பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.